பொதுவாக பார்க்குற போதுங்க, தொலைதூரத்தில் தட் இஸ் நீண்டகால முதலீட்டுக்குன்னு பார்க்குற போது இந்த 3 ஸ்டாக்கையும் நாம் பார்க்குற போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்கிறது? கேபிட்டல் வேல்யூ அண்டு டிவிடெண்ட் ஏர்ன்டு டோட்டல் வெல்த் சிஏஜிஆர் குரோத்லாம் பார்க்குற போது ஒரு தோராயமாக இன்ஃபோசிஸ் 39% பர் ஆனம், ஐடிசி 26% பர் ஆனம், சவுத் இண்டியன் பேங்க் 11% பர் ஆனம். சவுத் இண்டியன் பேங்க் இதை காமிட்டு ஏன் குறைவாக கொடுத்துருக்கோன்னா, அது வந்து இயர்ஸ் முன்னாடி, இது இயர்ஸ் பின்னாடி, அதனால் இந்த வித்தியாசம். ஸோ சிஏஜிஆருங்கிறது நல்ல ஓரளவுக்கு பலனுள்ளதாக இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்ஃபோசிஸ்ஸு ஒரு ட்ரூ வெல்த் கிரியேட்டர் ப்ளஸ் ஸ்ட்ராங் டிவிடன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு ஒன்று. அப்போ ஐடிசிங்கிறது ஸ்ட்ராங் காம்பவுண்டர் வித் ஹெவி டிவிடெண்ட் பே அவுட்ஸ். சவுத் இண்டியன் பேங்க் மெனி ஸ்பிளிட் போனஸ் இருந்தாலும் அதனுடைய ப்ரைஸ் க்ரோத்து, வீக் ப்ரைஸ் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறனால அது ஓரளவுக்கு குறைவான பலன்கள் கிடச்சிருக்கு.